எருசலேமை சுற்றி இருக்கின்ற அந்த மதிலிலே 12வது வாசலை குறித்து நாம் நெகேமியா 12வது அதிகாரம் 39ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனானேயின் கொம்மையையும் மேயா என்கிற கொம்மையையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள். எனவே இந்த 12வது வாசலினுடைய பெயர் காவல் வீட்டு வாசல். இதை குறித்து நெகேமியா 3வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கு அடுத்த ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமாய் இருக்கிற கொம்மைக்கு எதிரேயும் இருக்கிறதை கட்டினான். அவனுக்கு பின்னால் பாரோஷின் குமாரன் பெதேயா என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த காவல் வீட்டு வாசல் அல்லது இது சிறைச்சாலை வாசல், இது ராஜாவினுடைய அரண்மனைக்கு அருகிலே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த காவல் வீட்டு வாசலை குறித்து 1 நாளாகமும் 9வது அதிகாரம் 17-18 நம்ம பார்க்கும் பொழுது வாசல் காவலாளிகளாகிய சல்லூம், அக்கூப், தல்மோன், அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். எனவே இந்த காவல் வாசல் என்று சொல்வதற்கு இன்னொரு பெயர் ராஜாவின் வாசல் என்றும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதி நாட்களிலே குற்றம் செய்கிறவர்களை அடைத்து வைக்கும்படியாக பெருங்குழிகள், இருளான குகைகள், உளையான குழிகள் இவைகள் சிறைச்சாலைகளாக பயன்படுத்தப்பட்டு வந்தன. பிற்காலத்திலே இவைகள் அறைகளாக கட்டப்பட்டது என்று சொல்லி எரேமியா 37வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறபடி அப்படியே எரேமியா காவற்கிடங்கின் நிலவறைகளில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தான். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இவைகள் மிகவும் பெரிய அளவிலே கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம்.